ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்து வடை தயார் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். உளுந்து வடை தயார் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு பொருள் தேவைப்படும்? உளுத்தம்பருப்பு மட்டும்தான் தேவைப்படும். அந்த உளுத்தம்பருப்பு குண்டு உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா நமக்கு மாவு நல்லா கிடைக்கும். ஸோ அந்த குண்டு உளுத்தம்பருப்பு ஒரு 3 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஜலத்தை விட்டு வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊறினதுன்னா 3 டம்ளர் எடுத்தால் நமக்கு ஒரு 40 அல்லது 40க்கு மேலேயே நல்ல வடை கிடைக்கும், உளுந்து வடை. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், நல்லா ஊற வச்சிட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம்னா அரைக்க நமக்கு தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்போது நமக்கு நல்ல உளுந்து வடை நல்லா பஃப்னு வரும். தண்ணி விடாமல் அரைச்சாதான் நல்லா வரும். இன்னொன்று பக்கத்துலேயே தயிர் வடை நம்ம போட்டுக்கணும். தயிர் வடைக்கு என்னென்ன தேவைப்படும்? ஒரு 2 பாக்கெட்டு தயிரை வாங்கி நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். கடைஞ்சி வச்சுட்டு அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் உப்பு நல்லா அரைச்சி வச்சுட்டு தயிரில் கரைச்சிடணும். தயிரில் நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு அது நல்லா அந்த தயிரை கூட கடைஞ்சி வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் இந்த வடை பண்ணும் பொழுது எப்படி பண்ணலாம்? உளுந்து வடை நல்லா ஒரு பெரிய எலுமிச்சட்டியை வச்சு அதில் எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விட்டு கொதிக்கணும். கொதித்த உடனே வடையை போடுவோம். அந்த வடையை எடுத்து தயிர் வடையில் நம்ம போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி வாட்டரில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா வாட்டரில் போட்டுட்டு தயிரில் போட்டால் தான் மெத்துன்னு ஆகும் அந்த வடை. அதனால் வாட்டரில் அந்த வடையை போட்டு அப்புறம் நம்ம தயிர் வடையில் போடணும். ஸோ நம்ம கிரைண்டரில் எவ்வளவு அரைக்கிறோமோ அப்போ நமக்கு அந்த மாவு நல்லா வரும். அரைக்க தண்ணி விடாமல் அரைக்கணும். அது ஒன்று. உளுந்து வடை போடுறதுக்கு மாவு எப்போதுமே கெட்டியாக இருக்கணும். இன்னொன்று, தயிர் வடைக்கு என்னெல்லாம் தயார் பண்ணலாம்? எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி நல்லா திருமாறுற மாதிரி நான் செஞ்சு தயிரில் போட்டுறணும். அதையும் சேர்ந்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். நல்லா கலக்கிட்டு அதையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு எவ்வளவு தேவையோ அதை நம்ம போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதையும் போட்டுட்டு அப்புறம் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வடையை போட்டு எடுக்கணும். சிலவங்க பேப்பர் யூஸ் பண்ணிப்பாங்க, பிளாஸ்டிக் பேப்பர். அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வடையை போட்டு எடுக்கலாம். அப்போது அருமையாக வரும் நமக்கு. அந்த வடையை அதில் போட்டு எடுத்துடணும். முதல்ல என்ன பண்ணணும், உளுத்தம்பருப்பை மட்டும் நல்லா ஊற வச்சிடணும். நமக்கு குண்டு உளுத்தம்பருப்பு ஊற வச்சா நமக்கு அருமையாக மாவு கிடைக்கும். ஸோ எவ்வளவுக்கு கிரைண்டரில் நம்ம அரைக்கிறோமோ, மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சாதான் மாவு நமக்கு நல்லா கிடைக்கும். அது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. ஸோ அரைக்க விடணும், தண்ணி விடாமல் கெட்டியாக அரைக்கணும். அரைக்க அது நமக்கு அருமையாக அந்த மாவு நிறைய கிடைக்கும். ஸோ வடை கூட நல்ல பெருசாகவும் நமக்கு வரும். அப்புறம் இதை அப்படியே எடுத்து நேராக தயிர் வடையில் போட்டுறாமல் தண்ணியில் போட்டுட்டு எடுத்து போடணும். எதுக்கு நம்ம தண்ணியில் போட்டுட்டு போடுறோம்னா அப்போ தான் அது கொஞ்சம் மெத்துன்னு ஆகும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே தயிருக்குள்ளே போட்டோம்னா அது மெத்துன்னு ஆகாது. ஸோ கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பெருகு தயிரில் போட்டுறணும். அப்போ நமக்கு தயிர் வடை அருமையாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு புரியும் அந்த வடை எப்படி போட்டு எடுக்கிறது. அதில் ஒரு பக்குவம் வேறு இருக்குது. எண்ணெய் நல்லா கொதிச்சாதான் வடையும் நமக்கு ப்ரௌன் கலரில் வரும் அருமையாக. ஸோ கிரைண்டர் கூட எவ்வளவு நேரம் அரைக்க வைக்கிறோம் அதையும் கவனிச்சுக்கணும். எவ்வளோக்கு கவனமாக இருந்து பண்ணுறோமோ பொருளும் நமக்கு நிறைய வரும். ஸோ 3 டம்ளர் நினச்சோம்னா 40, அதுக்கு மேலேயே நமக்கு அருமையாக கிடைக்கும் வடை. ப்ளஸ் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உளுத்தம்பருப்பு இடுப்புக்கு நல்லது சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு இடுப்பு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உளுத்தம்பருப்பு இது. ஸோ ஆரோக்கியமான இது. இஞ்சி வேண்டவங்க அந்த தயிர் வடையில் அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் அரைக்கும் பொழுது கொஞ்சம் இஞ்சியை கூட சேர்த்து அரைச்சோம்னா அது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு. ஸோ வெறும் வடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு அதை அரைச்சி வச்சு அது கூட எலுமிச்சம்பழத்தை கூட பிழிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம. அது இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வடை எப்படி பண்ணுறது நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும். பெரிய வடை, இது கொத்தமல்லி. நீருத்தினார் காடல்
செய்தி சொல்ல நெஞ்சமிட்டதே. ஆனா நாவிலே ஆனா பாவம் நான் என்னிடத்தை தவிர வேறு வார்த்தை இல்லையே. ஆசை வந்து தத்தளிக்கிறேன், என் பாஷை மாற்றி உச்சரிக்கிறேன்.